அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவுல ரஜப் மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு திக்ர தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு தான். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா மயங்கறான். நம்ம எந்த துஆவ கேட்டாலும் அந்த ரப்பு நமக்காக அதை கபூலாக்கி தர்றான். இது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு விஷயம். எனவே ரஜப் மாதத்துல அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த துஆவ இரவுல யார் 47 முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கேட்கிற துஆவை எல்லாம் கபூலாக்குறான். இன்னும் இந்த வருடம் முழுவதுமே அல்லாஹ் தஆலா செல்வத்தை பரக்கத்தாக கொடுக்கிறான். அவங்களோட பர்ஸ் எப்பவுமே பணத்தால நிரம்பி இருக்குமா. இன்னும் அவங்களுக்கு ரிஸ்க் வழங்கக்கூடிய அத்தனை வாசல்களையும் அல்லாஹ் திறந்து வைக்கிறானாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எதை மறந்தாலும் இந்த அமல் செய்யறத மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. இன்றைக்கு இரவு நீங்க 47 முறை இந்த திக்ர மட்டும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிட்டு தூங்குங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க ஓதிட்டு மறந்துட்டா கூட இதனோட பலன்கள் உங்ககிட்ட நிச்சயமாக வரும். அப்படிப்பட்ட அந்த மகத்தான திக்ர் என்ன அப்படின்னா, யா அல்லாஹு யா முஹம்மது. யார் ரஜபு மாதத்துல இரவுல இந்த வார்த்தையை ஒரு முறை சொன்னா கூட அல்லாஹ் தஆலா அவங்களோட அத்தனை துஆக்களையும் கபூலாக்குறானாம். இன்னும் 47 முறை சொல்லிட்டோம் அப்படின்னா ரிஸ்கின் வாசல்களை நமக்கு திறந்து வைக்கிறானாம். இந்த வருடம் முழுவதும் அனைத்து காரியங்களிலுமே அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை வழங்குறானாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவுல இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ அமல் செய்து பார்க்குறீங்க. ஆனா இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க. 2 வகையான தேவைகள் நமக்கு பூர்த்தியாகுது. நமது விருப்பங்களும் நமக்கு பூர்த்தியாகும். இன்னும் செல்வத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். இன்னும் அல்லாஹுவே முஹம்மதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது துஆ கபூல் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அல்லாஹ்விற்கு பக்கத்துல அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னா அதுதான் முஹம்மது. அல்லாஹ்வ அழைக்கிறத விடவும் முஹம்மத அழைக்கிறத அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் மயங்கறான். ஏன்னா அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு நபியுடைய பெயரை நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம கேட்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துருவான். இன்னும் யாரெல்லாம் நபி அவங்கள ஞாபகம் வச்சு அன்றாடம் முஹம்மத் அப்படின்னு அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நற்செய்திகளையும் கொடுப்பான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெருவாழ்வு அவங்களுக்கு கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அல்லாஹ் மயங்கக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த சிறந்த திக்ரை நாம் அனைவருமே இன்றைய தினத்தில் இரவில் இஷாவுக்கு பிறகு 47 முறை சொல்லி அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நற்செய்திகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.